அண்ணா இங்கே வாண்ணே, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதை மட்டும் நீ தெளிவு பண்ணிட்டு. என்னடா உனக்கு டவுட்டா? சரி கேளுடா. அண்ணா நம்ம 2 பேரும் ஒரு வேலைக்கு போகிறோம். அப்போ நீ 9 மணிக்கே போயிட்டேன், நான் 11 மணிக்கு வரேன்னு வச்சுக்கோ. நம்ம 2 பேரும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது நம்ம 2 பேருக்கும் ஒரே சம்பளம் கொடுத்தா நீ ஒத்துப்பியாண்ணே? அது எப்படிடா? லேட்டா வந்த உனக்கும் சீக்கிரமா வந்த எனக்கும் ஒரே சம்பளம்னா யார் ஒத்துப்பா? அண்ணா ஆனால் அதை நீ ஒத்துக்க மாட்டல. ஆனால் அப்படி கொடுக்கறது என் இஷ்டம்னு வேதத்துல சொல்லியே இருக்குல்ல அண்ணா, தப்பு தானே? ஓ, நீ அதை கேட்குறியா? இப்பதான் புரியுது. சரி, நீ ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை தேட ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுதுண்ணே. ஓகே, இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் இருக்கும்? ரொம்ப வருஷம் இருக்குண்ணே. ஓ, ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என்னை அதிகமா ஆசீர்வதிச்சு நீ ரட்சிக்கப்பட்டு கொஞ்ச நாள் தான் ஆகுது அப்படின்னு ஏசப்பா உன்னை கொஞ்சமா ஆசீர்வதிச்சா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டில? டேய், ஏசப்பா தகுதி பார்த்தோ திறமை பார்த்தோ தர்றவர் இல்லை. அவருக்கு இஷ்டப்பட்டவனுக்கு இஷ்டப்பட்டதை தருகிற தேவன்டா அவரு. டேய், அவர் பாரபட்சம் இல்லாத தேவன்டா. ஆவிக்குரிய ஜீவியத்தில் சிலர் பிந்தி வந்திருப்பார்கள் என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அவர்கள் முந்தி வந்தவர்களை விட தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் வேகமாக வளர்ச்சி பெறுவார்கள். மற்றவர்களை விட அதிக பிரயோஜனமாக இருப்பார்கள். யோவான் வேகமாக ஓடக்கூடியவர். இயேசுவின் கல்லறைக்கு எல்லாரையும் விட மிகவும் முந்தி வந்தவர் என்றாலும் பேதுரு அவனை விட தைரியம் உள்ளவன். யோவானுக்கு பின் ஓடி வந்த பேதுருவே கல்லறைக்குள் முதலாவதாக பிரவேசித்தான். இவ்வாறாக முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினோராயும் இருக்கிறார்கள். தேவனிடத்தில் கிட்டி சேர்ந்தவன் முதலாவது என்பதன் அடிப்படையிலே பலன் அளிக்கப்படுகிறது. ஆமென்.